தமிழக காங்கிரசின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேர்தல் முடிந்ததும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக தற்போதைய காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அறிவித்திருக்கிறார். 2027ஆம் ஆண்டு வரை அவருடைய பதவிக்காலம் இருக்கக்கூடிய நிலையில் அவர் ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்த நிலையில் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்திகளை நாம் பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்பராமன், அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ராஜினாமா செய்வதற்கான காரணங்களை செல்வ பெருந்தகை தரப்புல சொல்லப்பட்டிருக்கா? அவருடைய ராஜினாமா ஏன் இப்போ செய்ய இருக்கிறார்? வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தற்பொழுது ஒரு பரபரப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை தேர்தலுக்கு முன்பாகவே ஏற்கனவே கூறியிருந்தார், தேர்தல் முடிந்த பின்பாக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகப் போவதாகவும், அதே போல தொகுதி மக்களுக்காக தான் முழுமையாக பணியாற்ற இருப்பதாகவும், அதன் காரணமாகவே மாநில தலைவர் பதவியை நான் ராஜினாமா செய்ய இருக்கிறேன் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தேர்தல் முடிவு வெளியான பிறகு அது குறித்தான அந்த அதிகாரப்பூர்வமான நடவடிக்கையில் காங்கிரஸ் கட்சி இறங்கும் என்று தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த மாநில தலைவர் பதவியை பொறுத்தவரை செல்வ பெருந்தகைக்கு வருகின்ற, அதாவது 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை அவர் பதவி என்பது அவருக்கு இருக்கிறது. குறிப்பாக 3 ஆண்டுகள் வரை ஒருவர் அந்த பதவியில் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிற நிலையில் அவர் அந்த 2.25 ஆண்டுகளில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக கூறியிருக்கிறார். குறிப்பாக இதற்கு முக்கிய காரணமாக பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை தரப்பிலிருந்து சொல்லப்படுவது, மாநில தலைவராக இருந்துவிட்டேன், தொகுதி மக்களுக்காக முழுமையாக உழைக்க வேண்டும், அதனால் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன், தலைமையிடம் அது குறித்து நான் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் என்று கூறியிருந்தார். ஆனால் இந்த வேட்பாளர் தேர்வில் செல்வ பெருந்தகை கொடுத்திருந்த பட்டியலை அகில இந்திய தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், அகில இந்திய தலைமை தான் கடைசியில் அந்த வேட்பாளர் தேர்வில் தலையிட்டு ஒரு முழுமையான வேட்பாளர் பட்டியலை தேர்வு செய்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு நெருடல் காரணமாகவே அவர் அந்த தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஒருபுறம் அவர் ராஜினாமா செய்ய இருக்கிறார் என்பது ஒரு செய்தி என்றாலுமே கூட, அதற்கு அடுத்ததாக அந்த தலைவர் பதவிக்கு பல பேர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல முன்னாள் மாநில தலைவர்கள் என ஏராளமானோர் அந்த பதவியை பிடிக்க தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னால் செல்வ பெருந்தகை அந்த பதவியிலிருந்து விலக இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக அந்த பதவிக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, அதே போல கார்த்திக் சிதம்பரம், கிருஷ்ணகிரி சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய செல்லகுமார், மேலூர் சட்டமன்ற வேட்பாளர் விஸ்வநாதன், இவர்கள் எல்லாம் இந்த ரேஸில் இருக்கிறார்கள். குறிப்பாக இதில் பார்த்தோம்னால் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை முன்னாள் மாநில தலைவர், மூத்த தலைவராக இருந்தவர் இளைய பெருமாள், அவருக்கு அடுத்ததாக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது என்றால் அது செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இந்த மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த 3 ஆண்டுகள் முடிவதற்கு முன்பாகவே தனது பதவியை ராஜினாமா செய்வதால் மீண்டும் அதே நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்பினால், அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் சசிகாந்த் செந்தில் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோருக்கு அந்த மாநில தலைவர் பதவியை பெற வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு பெண் வேட்பாளர், அதாவது ஒரு பெண் மாநில தலைவரை நாம் காங்கிரஸ் கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அதற்கான நடவடிக்கையில் இறங்குமானால் ஜோதிமணிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல பொதுவாக பார்த்தோமேனாலும் ஜோதிமணிக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவுமே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஜோதிமணி வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்திக்கு மிக நெருங்கிய நபராக பார்க்கப்படுகிறார். அதன் காரணமாக அவருக்கும் அந்த வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னால் ராகுல் காந்திக்கு வலதுகரமாகவும், அதே போல ராகுல் காந்தியுடைய நம்பிக்கையை பெற்றவருமாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். அவருக்கு அந்த மாநில தலைவர் பதவி கிடைப்பதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் தற்போது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மற்றும் அந்தமான் நிக்கோபர் அந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக செயல்பட்டு வருகிறார். ராகுல் காந்திக்கு ஒரு மிக நெருங்கிய நபராகவும், அதே போல அவருக்கு நம்பிக்கைக்குரிய நபராகவுமே அவர் பார்க்கப்படுகிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு என்பது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாநில தலைவர் விவகாரத்தை பொறுத்தவரை கார்கே மற்றும் ராகுல் இந்த இரு பிரிவாக இந்த போட்டி என்பது நடைபெற்று வருவதாகவும், அதே போல இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் இந்த கூட்டணி முடிவுகளில் கார்கே அவர்களுடைய கை என்பது ஓங்கி இருந்ததாகவும், இதனால் ராகுல் காந்தி வருத்தமடைந்திருப்பதாகவுமே சொல்லப்படுகிறது. தான் நினைத்ததை செய்ய முடியவில்லை, கடைசியில் கார்கே தலையிட்டு அந்த கூட்டணியை, திமுகவுடனான அந்த கூட்டணியை இறுதி செய்திருந்தார் என்ற அந்த வருத்தத்தில் அவர் இருப்பதாகவுமே சொல்லப்படுகிறது. குறிப்பாக கார்கே தனது ஆதரவாளர்களை மீண்டும் மாநில தலைவராக
கொண்டு வருவதற்கான முயற்சிகள்ல கார்கேவுடைய ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக செல்வ பெருந்தகையும் கார்கேவுடைய தீவிர ஆதரவாளராகவே இருந்து வருகிறார். மீண்டும் ஒரு மாநில தலைவர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்றால் அவரும் தற்போது தமிழ்நாடு அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய ஆதரவாளராக வர வேண்டும் என்று விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் ராகுல் காந்தி இந்த மாநில தலைவர் விவகாரத்தில் தன்னுடைய ஆதரவாளர் ஒருவர், தனக்கு நெருங்கிய நபர் ஒருவரே மீண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். அந்த வகையில் பார்த்தோமானால் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில் இந்த மூவரும் ராகுல் காந்தி மூலமாக இந்த பதவியை பெற முயற்சித்து வருகிறார்கள். குறிப்பாக சசிகாந்த் செந்தில் ராகுல் காந்தி மூலமாக தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள் வருகிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். ஜோதிமணியை பொறுத்தவரை அவர் பிரியங்கா காந்தியுடன் நெருக்கமாக இருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகுல் காந்திக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக செயல்படுகிறார். ஒரு பெண் ஆளுமையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் செயல்பட்டு வரக்கூடிய ஜோதிமணிக்கும் அந்த வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்து பார்த்தோம்னால் மாணிக்கம் தாக்கூர் இந்த மூவருக்குமே ராகுல் காந்தி நாடி அவர் மூலமாக இந்த பதவியை பெற அவர்கள் முயற்சி செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னால் கார்கேவை பொறுத்தவரை அவருடைய ஆதரவாளரை கொண்டு வர முயற்சிகள் நடப்பதாகவும், அதற்கு தான் செல்லகுமார், அதே போல கார்த்திக் சிதம்பரம், விஸ்வநாதன் இந்த மூவரும் கார்கே மூலமாக அந்த பதவியை பெற முயற்சிப்பதாகவுமே சொல்லப்படுகிறது. கார்த்திக் சிதம்பரத்தை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே கூறியிருந்தார், எனது தந்தைக்கும் அந்த பதவி கிடைக்கவில்லை, தனக்கும் அந்த பதவி கிடைக்கவில்லை, அவருக்கு ஏற்கனவே மாநில தலைவர் பதவி மீது ஒரு எண்ணம் இருக்கிறது, அதனால் அவரும் இந்த பதவிக்கு கடுமையாக முயற்சித்து வருகிறார். ஆனால் இன்னும் அதற்கான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து வரவில்லை. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லி இருக்கிறார், நான் ராஜினாமா செய்ய இருக்கிறேன் என்று. ஆனால் தேர்தல் முடிவுகள் பிறகாகவே அது குறித்தான அந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு என்பது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் மட்டுமல்லாமல் முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய தங்கபாலு, அதே போல திருநாவுக்கரசு இவர்கள் கூட அந்த மீண்டும் மாநில தலைவராக வருவதற்கான அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு முறை மாநில தலைவராக இருந்தவர் இரண்டாவது முறையாக மாநில தலைவராக வருவதற்கான அந்த முயற்சிகள் எல்லாம் செய்து இரண்டாவது முறையாக மாநில தலைவராக வந்திருந்தார்கள். குறிப்பாக அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் மறைந்த EVK இளங்கோவன் 2 முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில் தான் முன்னாள் மாநில தலைவர்களும் இந்த பதவிக்கு குறிவைக்கிறார்கள். ராகுல் காந்தியை பொறுத்தவரை தனது ஆதரவாளரை இந்த மாநில தலைவர் பதவியில் நியமிக்க வேண்டும் என்பதில் அவர் தீவிரமாக இருப்பதாகவும் அதற்கான அந்த நடவடிக்கைகளை தொடங்கி இருப்பதாகவுமே சொல்லப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியான பிறகு இது குறித்தான அந்த அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள்ல அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இறங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக கார்த்திக் சிதம்பரத்திற்கும் ராகுல் காந்திக்கும் இடையே ஒரு பரஸ்பர நல்லுறவில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும், அதுபோல அந்த உறவில் ஒரு நல்ல உறவு என்பது அவர்களுக்குள்ளாக இல்லை என்றுமே சொல்லப்படுகிறது. அதனால் கார்த்திக் சிதம்பரத்திற்கு அந்த வாய்ப்பு என்பது குறைவாக இருப்பதாகவும், ராகுல் காந்தி தனது ஆதரவாளரை தான் அந்த பதவியில நியமிக்க இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், சசிகாந்த் செந்தில் இவர்கள் எல்லாம் அந்த பட்டியலில் இருக்காங்க. அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தளவில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில் இவர்கள் எல்லாம் அந்த பட்டியலில் இணைந்திருக்காங்க. குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்லகுமார், அதே போல விஸ்வநாதன் இவர்களும் அந்த பட்டியலில் தொடர்ந்து அவர்களுக்கான அந்த முயற்சிகளில் மேற்கொண்டு வரார்கள். குறிப்பாக 4ஆம் தேதிக்கு பிறகாக காங்கிரஸ் கட்சி, அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமான இந்த மாநில தலைவரை மாற்றக்கூடிய, அதாவது செல்வ பெருந்தகை ராஜினாமாக்கு பிறகாக ஒரு புதிய மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இறங்கும் என்று தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்ராமன்.